ஹாய் வணக்கம் மக்களே, ராம் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க மக்களே? ஹோப் எவரிவன் இஸ் டூயிங் குட். ஸோ வெல்கம் டு எட் அனதர் ட்ராவல் வீடியோ இன் அவர் சேனல். அண்ட் மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சமீபத்தில், அதாவது டிசம்பர் 2024 மதுரையிலேருந்து ஹோசூருக்கு ட்ராவல் பண்ண என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். மக்களே, இந்த வீடியோவில் வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து புதுசாக நடந்துச்சு. ஸோ அது என்னன்னு நான் வந்து வீடியோக்குள்ளே வந்து சொல்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளார வந்து போகலாம். மக்கள், எனக்கு ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைபோடு தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு மினி பஸ்ஸை பிடிச்சி நல்ல ஒரு லவுட் மியூசிக்கெல்லாம் கேட்டு புதூர் பஸ் ஸ்டாண்டில் வந்துருங்கண்ணா, மதுரை புதூர் பஸ் ஸ்டாண்டில். அங்கேருந்து ஒரு அல்ட்ரா லோ ஃப்ளோர் வந்து பிடிக்கலாம்னு நினச்சிருந்தேன். வீடியோ எடுக்கிற மும்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கை காமிக்க மறந்துட்டேன். வண்டி வந்து பாஸ் ஆயிடுச்சு. அண்ட் அந்த வண்டியை வந்து ஆட்டோவில் சேஸ் பண்ணி சரி அதில் தான் வந்து போயே ஆகணும்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா சிம்மக்கல் வரைக்கும் அந்த வண்டியை சேஸ் பண்ண நண்பர்களே. ஸோ அங்கேயும் செகண்ட் டைம் வந்து அந்த பஸ்ஸை வந்து டிரைவர் கண்டுக்கல, போயிட்டார். ஸோ அடுத்து இன்னொரு யூஎல்எஃப் வண்டி இருந்துச்சு. ஸோ அதை பிடிச்சி நான் வந்து நம்ம ஜங்ஷனுக்கு வந்து ட்ராவல் பண்ண நண்பர்களே. நம்ம மதுரை ரோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இடத்துல ஒரு சுமார் 100 பஸ் இருக்குன்னு இந்த மாதிரி அல்ட்ரா லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ், ஓகேங்களா. ஸோ அது வந்து அலங்கரிக்குது. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் கோச்சு, ஓகே, வித் லேட்டஸ்ட் அம்யூனிட்டிஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து தனியாக வீடியோ போடுவோம், ஓகேங்களா. ஸோ இந்த பஸ்ஸு, அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா 75 மேலூர் டு பெரியார், ஓகே, அந்த வண்டியில் வந்து ஏறினேன். நான் வந்து அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜங்ஷனில் வந்து இறங்கின நண்பர்களே. ஸோ நான் பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து வந்துட்டு நம்ம ஜங்ஷன் மாதிரி இருக்க பாலமுருகன் கோயிலில் வந்து ஒரு கும்பிட போட்டு ஸோ அடுத்து வந்து உள்ளார போகலான்னு நினச்சேன். பட் ஓல்டு ஹேபிட்ஸ் நெவர் டை, ஓகேங்களா. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு போகிற வர பஸ்ஸை வந்து நான் வந்து வீடியோ கேப்சர் பண்ணிட்டேன் நண்பர்களே. ஸோ ஒன் ஆஃப் த ஓல்டு இன் ஹவுஸ் பில்ட் வண்டி கிடச்சி பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ லட்சணமாக இருந்துச்சு நண்பர்களே. ஓகே, ஸோ இதை வந்து குயிக்காக முடிச்சுட்டு தென் ஐ ஸ்டார்டட் ப்ரொசீடிங் டுவர்ட்ஸ் த ஜங்ஷன், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மதுரை ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக வந்து புது ஜங்ஷன் பில்டிங் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் ட்ராவல் பண்ணுற அன்றைக்கி அப்சர்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பழைய பில்டிங்கோட டெமலிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நண்பர்களே. ஸோ நம்ம பழைய பில்டிங்கில் அந்த கோபுரம் போன்ற அமைப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் காணாமல் போச்சு, ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஜங்ஷன் போகிறப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டெம்பரரியாக ஒரு என்ட்ரன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வழியாக உள்ளார போகிறப்ப நான் ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ரெயினான நாகர்கோவில் டு மும்பை எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஆல்ரெடி பிளாட்ஃபார்ம் வந்து நின்றுருந்துச்சு. ஸோ நான் அன்றைக்கி ட்ராவல் பண்ணிக்கூடிய கோச் வந்து பார்த்திங்கன்னா S5 நண்பர்களே. ஸோ அகைன் இட் வாஸ் எ அன்பிளான்டு ட்ரிப். ஸோ எனக்கு வந்து கரண்ட் அவைலபிள் வந்து ஸ்லீப்பரில் சீட் கிடச்சி ஸோ ஹாப்பியாக வந்து புக் பண்ண நண்பர்களே. அண்டு மக்களே, நான் ட்ரெயின் போர்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 10:55 AM இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ சரியாக 5வது நிமிஷத்தில் வந்து ட்ரெயின் வந்து புறப்பட்டுச்சு. ஸோ மதுரையோட டிபார்ச்சர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 AM. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைம் டிபார்ச்சர் நண்பர்களே. ஸோ இட் வாஸ் எ பெர்ஃபெக்ட் திங், ஓகேங்களா. ஸோ அண்ட் இந்த வண்டியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் வரைக்கும் புக் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா. ஸோ சேலமோட அரைவல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:45 PM. ஓகே, ஸோ இந்த ட்ரெயினில் நான் பண்ணக்கூடிய 2வது ட்ரிப் நண்பர்களே ரீசெண்ட் டேஸில். ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து இதே ட்ரெயினில் ஃப்ரம் மதுரை டு சேலம் வந்து ட்ராவல் பண்ணேன். ஸோ அதுக்கான டீட்டெயில் vlog வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த செக்ஷனை வந்து நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக தான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போவேன் நண்பர்களே, ஓகேங்களா. ஸோ அண்ட் ஜர்னி வாஸ் அகைன் அவ்வளோ ஒன்றும் ஈவெண்ட் இல்லாமல் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டைம் கூட பார்த்திங்கன்னா நிறைய கிராசிங் அதெல்லாம் இருந்துச்சு. பட் இட் வாஸ் எ வெரி பிளைன் ஜர்னி நண்பர்களே. ஸோ ஆஸ் யூஸ்வல் நான் வந்து திண்டுக்கல் வரைக்கும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்து வந்தேன். ஸோ என்னோட ஒரு சின்ன ஆசை என்ன இருந்துச்சுன்னா, ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகக்கூடிய அந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்து கேப்சர் பண்ணணும்னு. ஸோ அதுக்காண்டி மேப்பெல்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் வாடிப்பட்டி தாண்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினை வந்து கேப்சர் பண்ணேன். ஓகே, அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, ஓகேங்க நண்பர்களே. ஸோ அண்டு சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திண்டுக்கல் வந்து ரீச் ஆகிட்டோம். அண்டு நாங்கள் திண்டுக்கல் ரீச் ஆகிறப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:02 PM நண்பர்களே. ஒரு 7 நிமிஷம் டெல்லியில் வந்து நாங்கள் வந்து ரீச் ஆனோம். ஸோ வண்டியோட ஸ்கெடியூல்டு அரைவல் டிபார்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா 11:55 AM to 12 PM நண்பர்களே, ஓகேங்களா. ஸோ வண்டி வந்து 10 நிமிஷம் மேலே வந்து நிப்பாட்டிட்டு இருந்தாங்க. ஸோ என்னென்னு வந்து நம்ம பார்க்குறப்ப, ஸோ நம்ம பஞ்சாப்லேருந்து மதுரை வரக்கூடிய ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா, மதுரை பேஸ்ட் அவுட். ஸோ சண்டிகர் டு மதுரை வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து வயா கரூர் வழியாக வந்ததுனால, ஓகே, ஸோ அதுக்கான கிராசிங் வந்து திண்டுக்கல் நடந்துச்சு நண்பர்களே. ஸோ அந்த வண்டி திண்டுக்கல் வந்து ரீச் ஆகிற வரைக்கும் எங்கள் வண்டியை வந்து நிப்பாட்டி ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வண்டியை நான் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப என்னடா இந்த சூப்பர் ஃபாஸ்ட் வந்து WG9 லோக்கோமோட்டிவ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தேன். பக்கத்தில் வந்து தான் தெரிஞ்சு அது வந்து WP7 ஏதோ பச்சை கலர் விளம்பரம் அந்த வினையில் வந்து ஓட்ட வச்சுருந்தாங்க நண்பர்களே, ஓகேங்களா. ஸோ அந்த வண்டி வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து திண்டுக்கலை விட்டு சரியாக ஒரு 12:30 வாக்கில் வந்து நாங்கள் வந்து புறப்பட்டோம். ஸோ டிலே வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 1/2 மணி நேரம் டிலே கழிச்சு தான் நாங்கள் வந்து திண்டுக்கல் வந்து புறப்பட்டோம். மக்களே, நான் வந்து பழைய வீட்டில் சொன்ன மாதிரி இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரை டு சேலம் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் ரன்னிங் டைமு, ஓகேங்களா.
ஸோ 11 மணிக்கு எடுத்து 3:45லாம் கிட்டத்தட்ட 4:45 மணி நேரம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஈஸியாக வந்து 1 மணி நேரம் வந்து கம்மி பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நான் திண்டுக்கல் புறப்படுறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் போகிற வரைக்கும் லைட்டாக தூங்கிட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அண்டு கரூர் டிபார்ட் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1:50 PM நண்பர்களே. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிலே நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து விட்டோம். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து ஒரே மந்தமாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கும் வந்து ப்ரீவியஸ் டே வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிவாக இருந்தனால ஸோ ஆன் அண்ட் ஆஃபாக நான் வந்து சீட்டில் உட்காந்துட்டு தூங்கிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். ஸோ எங்கெல்லாம் முடிச்சோனோ மேக்ஸிமம் ஸ்டேஷன்ஸ்க்கு இப்போ வந்து கவர் பண்ணலான்னு அப்பப்போ முடிச்சு நடுவில் கிளிப் எடுத்துருந்த நண்பர்களே. ஓகேங்களா. ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ட்ரெயின் அன்னையோட ரன்னிங் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆவரேஜாக எல்லா ஸ்டேஷனில் வந்து டிலே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சேலம் நான் நெருங்க கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தேன். ஏன்னா என்னோட ஃபர்தர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் எர்ணாகுளம் பெங்களூர் இன்டர்சிட்டியை வந்து பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை பிடிச்சி அப்படியே ஒசூர் போகலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் டைம் விட்டதை வந்து இந்த வாட்டி பிடிச்சிடலான்னு. பட் அந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் டிலே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான். ஓகேங்களா. ஸோ சேலமோட அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் ஆக்ஷன் கிடச்சி நண்பர்களே. ஓகேங்களா. ஸோ நான் எனக்கு வந்து இது ரேரு. ஸோ ஹாப்பியாக வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கப்போ ஜூம் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு அது வந்து நான் ட்ராவல் பிளான் பண்ண அந்த எர்ணாகுளம் பெங்களூர் இன்டர்சிட்டி நண்பர்களே. பார்த்தேன் ஒரு செகண்ட் ஆஃப் ஆகிட்டேன். ஸோ இந்த வாட்டியும் சோளமுத்தா போச்சான்னு மனசை தேர்த்திக்கிறத விட வேறு என்ன வழி. ஓகேங்களா. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிட்டு இருந்தான். எங்கள் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி ரொம்ப ஸ்லோவாக வந்து பிளாட்ஃபார்முக்குள்ளே என்ட்ரி கொடுத்துட்டு இருந்துச்சு நண்பர்களே. ஸோ நான் வந்து அகைன் ஃபார் செகண்ட் டைம் அந்த பிளான் வந்து நடக்கலை. நான் எதிர்பார்த்தது நடக்கலை. ஸோ என்ன பண்ணேன், சரி அட்லீஸ்ட் இந்த வீடியோ வச்சு ஃபுல்லாக எடுக்கலாம்னு சொல்லி நான் வந்து வீடியோ கேப்சர் பண்ணிட்டது நண்பர்களே. சரி இன்றைக்கி நம்மளோட அமைப்பு வந்து இதுதான் நினச்சி ஸோ ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்து ஒரு டீயை போட்டு அடுத்து நான் வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு வந்த நண்பர்களே. ஓகே ஒரு 40 நிமிஷத்தில் நான் வந்து பஸ் ஸ்டாண்டு வந்துட்டேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதே சீன் வந்து ரிப்பீட் ஆச்சு. அதாவது ஒரு 3.33 ஒரு 125 அதுக்கப்புறம் மதுரை டிப்போவோட சீட்டர் ஸ்லீப்பர். லாஸ்ட் டைம் பிரகாஷ் பில்ட் இருந்துச்சு, இந்த வாட்டி எம்ஜி லீரா. அண்ட் அது இல்லாமல் ஒரு நம்ம கேஎஸ்ஆர்டிசியோட சருகே வந்து இருந்துச்சு நண்பர்களே. சிக்கமங்களூர் வண்டி நினைக்கிறேன், சிக்கமங்களூரா சக்லேஷ்புரா என்னன்னு தெரியல. ஸோ அந்த வண்டி இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து எஸ்சிடிசி வந்து ட்ரை பண்ணேன். ஓகேங்களா. ஸோ நான் நினச்சத விட அதிகமாக டைம் எடுத்ததுனால லாஸ்ட் டைம் நான் வந்து ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் ஒரு கம்ஃபர்ட் ஜர்னி மேக் பண்ணலான்னு நான் வந்து எஸ்சிடிசி ப்ரிஃபர் பண்ணேன். பட் இந்த டைம் நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரி. ஸோ ஃபண்டாஸ்டிக், நம்மளுக்கு பிடிச்ச 3.33 வந்து ஏறி உட்காந்துருந்தோம். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:20 நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூவ் ஆரம்பித்தோம். ஓகேங்களா. ஸோ வண்டி வந்து புது வண்டி, ரோடுக்கு வந்து 6 மாதம் தாச்சு. TN30 அதாவது சேலம் ஜான்சன்பேட் 2 நினைக்கிறேன். ஸோ அந்த டிப்போக்கான வண்டி. ஸோ வண்டி வந்து பிரிஸ்டைன் கண்டிஷனில் வந்து இருந்துச்சு. உள்ளார வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சம், நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 3 சீட்டு வந்து மாறிட்டேன். ஓகே ஜன்னல் சீட்டு கிடைக்குமா அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி கடைசியில் ஆட்டை கடிச்சு எப்படியோ நான் வந்து டிரைவர் பின்னாடி இருக்க சீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆன நண்பர்களே. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி நம்ம அந்த மெயின் ஹைவே வரதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சு. ஸோ நான் ஹைவே டச் பண்ணுறது பார்த்திங்கன்னா 4:32. ஓகே தப்பாக மென்ஷன் பண்ணிக்க 5:32, சாரி ஃபார் தட். ஓகேங்களா. ஸோ நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த ஹைவே வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கண்டக்டர் வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தார். ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஒன்ஸ் செட்டில் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ வந்து கேப்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஜர்னியில் வந்து இந்த க்ரூ வந்து நான் வந்து உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஃப்ரம் ஹார்ட். அவ்வளோ ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஃப்ரெண்ட்லி க்ரூ. ஓகேங்களா. ஸோ மூஞ்சி வந்து கடுக்கடுக்குன்னு வைக்காமல் இந்த வீடியோ எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போலாம் க்ரூவெல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க ஆக்சுவலாக, ஏதாச்சும் தப்பாக போடுறாங்களா இல்லை ப்ரெஸ்ஸாக மீடியான்னு. பட் இவர் வந்து ரொம்ப கூலாக வந்து ஹேண்டில் பண்ணார். ஓகேங்களா. ஸோ தட் வாஸ் நான் வந்து உண்மையிலே நான் வந்து எதிர்பார்க்கல. ஸோ ஐ வாஸ் ரியலி என்ஜாயிங் தட் ரைட் அண்ட் அலாங் வித் தட் வீடியோ கேப்சரிங். மூவிங் ஃபார்வர்டு சேலம் டோல் வந்து நான் கிராஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா 4:48. ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கண்டக்டர் இருந்தார். தெர் வாஸ் சம் லிட்டில் கன்ஃபியூஷன். ஓகேங்களா. ஸோ ஒரு பேசஞ்சர், அதாவது ஒரு ஸ்பெஷலி எனேபிள்டு பேசஞ்சர் வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணுறதுல வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அந்த கண்டக்டர் வந்து அதை வந்து சார்ட் பண்ணார். அண்டு ஃபைனலி ரொம்ப தயங்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்டர் சீட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் கேட்டு உட்காந்தேன். டிரைவர் வந்து ஊன்னு சொல்லிட்டாரு. பட் அவர் சொன்னார் தொப்பூரில் வந்து இன்னொரு கண்டக்டர் வந்து ஏறுவார்ப்பா, ஸோ அது வரைக்கும் நோ ப்ராப்ளம்னு சொன்னார். ஸோ அப்படியே ரொம்ப ஹாப்பியாக நண்பர்களே போய் உட்காந்தேன். பல வருடங்கள் ஆச்சு எனக்கு வந்து இந்த கண்டக்டர் சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணி. ஓகேங்களா. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டு, லைட்டிங்கு எல்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே அமைஞ்சு நண்பர்களே. அவ்வளோ லிட்ரலி என்ஜாயிங். நான் வந்து மிகைப்படுத்தி சொல்ல, அப்படியே அந்த சைல்டுஹுட் அது மாதிரி போயிட்டேன். அண்டு என்னோட அந்த ப்ளசன்ட் மூமெண்ட்டை வந்து ஆட் ஆன் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் இதமாக மழை வர பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், ஒரு இதமான வெயில், ஒரு மழை. ஓகேங்களா. ஸோ டெம்பரேச்சர் வந்து அப்படியே சடனாக ட்ராப் ஆயிடுச்சு. ஒரு சில் கிளைமேட்டு,
ஓகே, நம்மளுக்கு பிடிச்ச 3.33 வண்டி, நம்மளுக்கு பிடிச்ச சீட்டு. ஸோ ஐ தாட் இட் வாஸ் மை டே. ஓகேங்களா. ஸோ ட்ரெயின் மிஸ் பண்ணது வந்து உண்மையிலே ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஓகேங்களா. ஸோ நான் வந்து நினச்சிட்டேன், ஓகே காட் ஹேஸ் சம் அதர் பிளான் ஃபார் மீன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லிட்டரலி என்ஜாயிங் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட். ஒரே பேராசையாக இருந்துச்சு. அதை வந்து அப்படியே ஒன்று விடாமல் நம்ம வந்து கேப்சர் பண்ண நான் வந்து அந்த மாதிரி ஒரு பேராசை வந்து போட்டேன். பட் ஆப்வியஸ்லி நம்ம கேஜெட்ஸ் எல்லாம் அவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணாது நண்பர்களே. ஸோ ஃபைன், நான் இதுக்கு மேலே என்ன சொல்ல, ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் வாட்சிங் அண்ட் என்ஜாயிங். ஓகேங்களா. அண்ட் மக்களே, நான் வந்து வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரம் மதுரை டு சேலம். ஸோ அந்த ட்ரெயின் போர்ஷன் வந்து நான் வந்து ரொம்ப சூறிக்கிட்டேன். ஸோ தட் ஐ கேன் ஜஸ்ட் ஹேவ் மோர் விஷுவல்ஸ் ஆன் திஸ் பர்டிகுலர் பார்ட். ஸோ இது பிளான் பண்ணி தான் நான் வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் வந்து பாருங்கள். நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக தான் இந்த பஸ் ட்ராவல் வந்து கவர் பண்ணி போட்டிருப்பேன் நண்பர்களே. ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக மூவ் ஆக நினைக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் முன்னாடி ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள். அண்டு தொப்பூர் நாங்கள் பைபாஸ் ரீச் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது கண்டக்டர் வந்து ஏறினார். ஸோ அவர் தான் வந்து ரெகுலர் டியூட்டின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு காக்கி யூனிஃபார்மில் இருந்தார் நண்பர்களே. சரி, நான் நினச்சேன் அவ்வளோதான், நம்ம வந்து வேறு சீட்டுக்கு வந்து மூவ் ஆகணும்னு நினச்சேன். பட் டு மை சர்ப்ரைஸ் அகைன், எவ்வளோ தான் சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு தெரில. அவர் வந்து ஓகே என்ன வீடியோ எடுக்கிறீங்களான்னு கேட்டார். ஆமாம் சார்னு சொன்னேன். சரி, நீங்கள் அங்கேயே உட்காந்து கண்டினியூ பண்ணுங்கள், நான் வந்து உட்காருன்னு சொல்லிட்டு ஹி ஜஸ்ட் சேட் பிஹைண்ட் தட் டிரைவர் சீட் நண்பர்களே. அண்டு தொப்பூர் காட்டு நாங்கள் வந்து கிளைம் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரி வந்து அப்சைட் டவுன் ஆயிருந்துச்சு. ஓகேங்க. ஸோ அதுலேருந்து கூட்ஸை வந்து வேறு லாரிக்கு வந்து மாற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்ன தான் சபிக்கப்பட்ட இடம் தெரில. ஸோ என்ன தான் சேஃப்டி மெஷர்ஸு என்ன தான் பண்ணாலும் தெரில. அங்கே வந்து கண்டினியூஸாக அது வந்து ஆக்சிடென்ட் வந்து பெர்மனெண்ட்டாக வந்து ஆகிட்டுருக்கு. ஓகே. ஸோ இதுக்கு வந்து மேபி ஆல்ட்ரேட் ஹைவே போட்டால் தான் வந்து சொல்யூஷன் நினைக்கிறேன். அண்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் மென்ஷன் பண்ண மாதிரி வந்து வண்டி வந்து ஒரு புது வண்டி நண்பர்களே. ஸோ 6 மாதம் தான் வந்து ஆச்சு ரோட்டுக்கு வந்து. ஸோ வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஓகேங்களா. நல்ல ரெஸ்பான்ஸு. காட் செக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து லக் பண்ணல. ஸோ ப்ராப்பர் கியரில் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தார் டிரைவிங்கை. ஓகேங்களா. ஸோ வண்டி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் வந்து போயிட்டுச்சு நண்பர்களே. ஓகேங்களா. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அண்ட் திஸ் வாஸ் ஏ கேண்டிட் மூமெண்ட். ஓகே, ஒரு பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துட்டு செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். ஓகே. ஸோ இதில் எவ்வளோ தூரம் தெரியும் தெரில, பட் நான் பார்த்தேன். ஸோ தட் வாஸ் ஏ வெரி க்யூட் மூமெண்ட் நண்பர்களே. அண்டு ஃபைனலி நாங்கள் தொப்பூர் டோல் பிளாஸில் ரீச் ஆகிறப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:33. ஓகேங்களா. ஸோ நாங்கள் வந்து சேலத்தில் வந்து 4:20 டிபார்ட் ஆகி ஹைவே வந்து பார்த்திங்கன்னா 4:32 வந்து ரீச் ஆனோம். ஸோ அங்கேருந்து சரியாக ஒரு மணி நேரத்தில் வந்து நாங்கள் தொப்பூர் டோல் பிளாஸை வந்து ரீச் ஆகிட்டோம். ஓகேங்களா. ஸோ இட் வாஸ் எ வெரி டீசென்ட் ரன் தான். அண்டு வண்டிக்குள்ளாரப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கேன் வித் அந்த பம்ப் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது ஒரு நோட்டபுள் விஷயம். ஓகேங்களா. ஓகே நண்பர்களே. ஸோ கம்மிங் டு தட் மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் ஆஃப் திஸ் ஜர்னி. ஓகே, நான் அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஜர்னியில் வந்து எனக்கு வந்து ஒரு புது விஷயம் நடந்துச்சுன்னு. ஸோ அது வந்து என்னன்னா, ஓகே, ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு கூடிய அந்த 3.33 வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புதுசாக போட்டிருக்கக்கூடிய அந்த NH 844, அதாவது தொப்பூர் டோல் பிளாசாலேருந்து தருமபுரி கிருஷ்ணகிரியை பைபாஸ் பண்ணி டேரெக்டாக ஒசூர் போய் ரீச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஹைவே வந்து பிடிக்க போகுது. ஓகே. ஸோ இது நான் வந்து சேலத்தில் ஏறுறப்பே நான் வந்து கேட்டேன் டிரைவர் அவர்கிட்ட, சார் என்ன அந்த புது ஹைவே எடுப்பீங்களா இல்லையான்னு. ஓகேங்களா. ஸோ அவர் வந்து ஆமான்னு சொன்னார். ஸோ அதுதான் அதாவது இந்த ஜர்னியோட பிக்கஸ்ட் ஹைலைட் நண்பர்களே. ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஹைவேவோட இன்டர்செக்ஷன் ரீச் ஆகிறது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மலை. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் வேகமாகவே வந்து மழை பெஞ்சு நண்பர்களே. ஓகே. ஸோ அதை நீங்களே வந்து பாருங்கள். ஓகே நண்பர்களே. ஸோ பஸ் ஃபேன்ஸ், ஓகே, ஸோ யூ கேன் ரிலேட் திஸ். ஓகே, இந்த விசுவல்ஸ் வந்து இப்படி சூப்பராக இருக்கப்போ நேரில் வந்து எவ்வளோ அருமையாக இருந்திருக்குன்னு நீங்களே வந்து நினச்சி பார்த்துக்குங்க.
மக்களே இந்த ஹைவே பற்றி கேள்விப்படாதவங்களுக்கு இந்த ஹிண்ட் வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த புது ரோடோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா NH 844. இது நம்ம தொப்பூர் டோல் பிளாஸ்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து பிரிஞ்சு தருமபுரி கிருஷ்ணகிரியை வந்து கம்ப்ளீட்டாக பைபாஸ் பண்ணி ஓசூர் வழியாக நம்ம பெங்களூரில் இருக்க சந்தாபுரங்கிற இடத்துக்கு முன்னாடி போய் ஜாயின் பண்ணுது நண்பர்களே. ஸோ டோட்டலாக டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் கம்மி பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஹைவேவோட டீட்டெயில்ஸ், ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் இந்த டிசம்பர் மாதம் என்ன நிலமையில் இருக்குன்னு வந்து நான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் வந்து கவர் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஃபேர் ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டில் தான் வந்து போயிருக்கேன். பைக்கில் ஒரு வாட்டி வந்தேன், காரில் ஒரு வாட்டி வந்தேன். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இந்த ஹைவேல வந்து போகிற நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ இது என்னோட ஒரு 4 மாதம் ஆசை. ஸோ இன்றைக்கி தான் வந்து நிறைவேறிச்சு. அண்ட் ஃபைனலி நாங்கள் வந்து புது ஹைவேல வந்து என்ட்ரி கொடுத்தோம். ஓகே, அந்த விசுவல்ஸ் தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. மக்களே, ஐ திங்க் ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் தான் இந்த ரோட்டில் வந்து ஒரு பஸ் ட்ராவலை வந்து விளாக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் என் கண்ணுக்கு வந்து வேறு சேனலோ இல்லை ஃபெலோ விளாகர்ஸோ வந்து இந்த பக்கம் கவர் பண்ண மாதிரி தெரில. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரோட்டில் வந்து நம்ம பஸ் ட்ராவலை வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஓகே, ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு மக்களே, இந்த ஹைவேவோட ஃபஸ்ட்டு டோல், சவுத்துலேருந்து வரப்போ ஃபஸ்ட் டோல் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலக்கோடு ஊருக்கு வந்து எக்ஸிட் ஆர்க்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்து இருக்குது நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஃப்ரீயாக தான் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஓகே, இந்த டோல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆப்ரேஷனுக்கு வந்து ரெடியாக இருக்குது. ஓகே, அண்ட் ஒன் ஆஃப் த யூசர்ஸ், நம்ம வியூவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், கூடிய சீக்கிரம் வந்து இந்த டோலில் வந்து கலெக்ஷன் வந்து எனேபிள் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ இந்த ஏரியாவில் இருக்க நம்ம வியூவர் யாராச்சும் இருந்தீங்கன்னா, ஓகேங்களா, ஸோ அந்த எவ்வளோ ரேட்டுன்னு அந்த போர்டில் ஏதாச்சும் வந்து போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்டு மக்களே, இந்த டோலை வந்து கிராஸ் பண்ணுறப்ப டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:02 மணி ஆச்சு. 6 மணின்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ஹைவே பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 5:45 வந்து பிடிச்சோம். ஸோ 1/4 மணி நேரத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டோலை வந்து ரீச் பண்ணுறோம் நண்பர்களே.
அப்புறம் நான் ஏற்கனவே பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி நண்பர்களே, இந்த டோல் தாண்டி உடனே உங்களுக்கு வந்து பாலக்கோடு ஊருக்குள்ளார போகிறதுக்கான அந்த சாலை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு 5-6 நிமிஷத்துலேயே நம்ம அந்த ஸ்பாட் வந்து ரீச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது எந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, பாலக்கோடு டு பாப்பாரப்பட்டி போகிறது, அதாவது நம்ம பாலக்கோடு டு ஒகேனக்கல் போகிறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ரோடு மேலே வந்து இந்த ரோடு பாஸ் பண்ணணும் நண்பர்களே. இப்போ தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு நம்ம அண்டர் பாஸ் மூலமாக ரைட் சைட் போனோம்னா டுவர்ட்ஸ் பாலக்கோடு ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கும். அண்ட் லெஃப்ட் சைட் போனோம்னா டுவர்ட்ஸ் பாப்பாரப்பட்டி வந்து போகலாம் நண்பர்களே. அண்டு ஃபைனலி மக்களே, நாங்கள் அந்த பாலக்கோடு அந்த ஃப்ளைஓவர் இருக்குது பார்த்தீங்களா, பைபாஸ் ஃப்ளைஓவர். ஸோ அதை தாண்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா டீ பிரேக் வந்து நிப்பாட்டணும். ஓகேங்களா? ஸோ ஃப்ளைஓவர் தாண்டி முடிஞ்ச இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஹோட்டல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அந்த இடத்துல வந்து நாங்கள் போய் நிப்பாட்டணும். நாங்கள் நிப்பாட்டின கடைக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கடை இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு 3.3 ஏசி சர்வீஸ். ஓகே, அது வந்து டிபார்ட் ஆச்சு நண்பர்களே. ஸோ நாங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து அந்த வண்டிக்கு வந்து கிளம்பிச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நாங்கள் வந்த வண்டியோட எக்ஸ்டர்னல் வியூ. ஓகே, ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டி வந்து ஒரு புது வண்டி நண்பர்களே. 6 மாதம் சொல்லியிருப்பேன். பட் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் பண்ணிக்கு வந்து அதோட ஏஜ் வந்து 5 months 7 days. ஓகே, ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லேலண்டோட ஒரு புது BS6 வண்டி நண்பர்களே. ஸோ 180 HP நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 2061, ஐ மீன் TN 30N 2061, சேலம் ஜான்சன்பேட் 2. ஓகே, ஸோ அந்த டிப்போக்குரிய வண்டி. ஓகேங்களா? ஸோ வண்டி புது வண்டினால 80 மேக்ஸிமம் ஸ்பீட் லாக் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே வண்டி வந்து போகல நண்பர்களே. ஸோ என் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் தென் 15 minutes இருந்துச்சு. நான் 2 பச்சை வாழை மட்டும் வாங்கி சாப்பிட்டேன், வேறு ஒன்றும் சாப்பிடல. ஸோ ஐ கேன் கமெண்ட் ஃபர்தர். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே 160 rupees ஃப்ரம் சேலம் டு ஓசூர். ஓகே, ஃபார் 1 person. ட்ரெயின் வந்து மிஸ் பண்ணது நல்லா தான் போச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் NH 844 வந்து ஒரு பப்ளிக் மோடு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். செம்ம சூப்பர் பார்க், ஏதோ ப்ரைவேட் ஹைவே மாதிரி வந்து இருக்குது. டிராஃபிக்கில் ஒன்றும் இல்லை. ரொம்ப கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. மழை வெயில் மாறி மாறி எதமாக ஒரு சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ ஃபார் ஸோ குட். இப்போ பாலக்கோடு பைபாஸ் தாண்டி ஜஸ்ட்டு அதான் அந்த பாலக்கோடு பைபாஸ் பிரிட்ஜு. ஓகேங்களா? ஸோ அதை ஜஸ்ட்டு தாண்டி இந்த இடத்துல வந்து பிரேக் போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் 4 மாதம் முன்னாடி நம்ம கவர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டல் ஒன்றும் கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் இப்போ பஸ் நிப்பாட்டதுக்கான அளவுக்கு வந்து 2-3 ஹோட்டல் இருக்குது. டிரைவர் என்ன ஏறிட்டார். சரி வாங்க கிளம்புவோம் நம்ம. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் பெங்களூர் ரயில்வே ட்ராக் மேலே இருக்கக்கூடிய அந்த ரயில்வே மேம்பாலம். ஓகேங்களா? ஸோ பாலக்கோடு ஊர் நடுவில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இந்த மேம்பாலம் தாண்டி உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு ஊருக்கு அந்த பக்கம் எக்ஸிட் ஆகிறதுக்கூட அந்த ரேப் வந்து கொடுத்துருக்காங்க நண்பர்களே. மக்களே, நான் இந்த ஹைவேவோட அப்டேட் வீடியோ இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அதில் சொன்னதான் இப்போ நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். அதாவது நம்ம பாலக்கோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து 100% வந்து முடிஞ்சு சல்லுன்னு நம்ம பாட்டு பாஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாலக்கோடுலேருந்து ராயக்கோட்டை நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைகள் வந்து 100% வந்து முடியல. ஸோ அதனால் ஆங்காங்கே உங்களுக்கு வந்து டேக் டைவர்ஷன் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் டிராஃபிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ 4 லைன் வந்து கிடையாது. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லைன்லேயே வந்து டிராஃபிக் வந்து இருக்குது நண்பர்களே. ஸோ இது வரைக்கும் நம்ம சல்லுன்னு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஃபர்தராக வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் சராசரி டிராவலிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கோடு தாண்டி கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும் நண்பர்களே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்கள், ஆப்போசிட் சைடில் வந்து வேலை ஆல்மோஸ்ட் முடிகிற தரவாக இருக்குது. பட் டிராஃபிக் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் வந்து ஆன் அண்ட் ஆஃபாக உங்களுக்கு வந்து வரும். அண்டு அடுத்ததாக நாங்கள் வந்து ராயக்கோட்டை அவுட்டருக்கு வந்து வந்துட்டோம் நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:45.
நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், 5:45க்கு நம்ம தொப்பூரில் அந்த ஹைவேலேருந்து வந்து பிரிஞ்சோம். 6:45க்கு 1 மணி நேரத்தில் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ராயக்கோட்டை வந்து ரீச் ஆகிட்டோம். அப்போ பாருங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக வந்து ஹைவே வந்து இருக்கும். ஓகே, ஸோ நாங்கள் ராயக்கோட்டை ஊரை வந்து கிராஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 6:50. ஓகே, ஸோ இங்கே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் இந்த ஹைவேக்கான ஒரு பெரிய வேலை வந்து இன்னும் பெண்டிங்காக இருக்குது. ஸோ நண்பர்களே, இதுக்கு முன்னாடி நான் ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணேன், இந்த ரயில்வே மேம்பால வேலைகள் வந்து தொடங்கி படு வேகமாக வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து நம்ம வந்து ராயக்கோட்டை பைபாஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குன்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நாம் ராயக்கோட்டை ஊருக்குள்ளே வந்து போய் ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக உங்களுக்கு நார்மல் டிராஃபிக் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேங்களா? ஸோ டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா அதை அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து ஆகும் நண்பர்களே உங்களுக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ராயக்கோட்டை தாண்டி திரும்பி ஹைவே பிடிக்கிறப்ப டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:58, ஒரு 7 மணின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு 5-6 நிமிஷத்தில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹலேசிபம் உத்தனப்பள்ளி, ஓகேங்களா? ஸோ அந்த வில்லேஜ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஹைவே வந்து பேட்ச் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ளார ஊருக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் வந்து பிரிஞ்சோம். ஓகேங்களா? ஸோ நண்பர்களே, இப்போ உத்தனப்பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் வந்து இறங்கினார். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து ஓசூர் டிக்கெட் எடுத்து உத்தனப்பள்ளியில் வந்து இறங்கிட்டார். ஸோ நீங்கள் வந்து இந்த ஊர் மக்கள் இந்த பக்கம் வில்லேஜ், ஓகே, பாலக்கோடு, ராயக்கோட்டை, அவங்கெல்லாம் வந்து இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் சர்வீஸ் வந்து யூஸ் பண்ண நினைக்கிங்கன்னா இதுதான் உங்கள் டைமு. ஓகேங்களா? ஸோ க்ரூ வந்து கண்டிப்பாக ரிக்வஸ்ட் பண்ணால் இறக்கி விடுவாங்க. டிக்கெட் வந்து ஒசூர் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? அண்டு மக்களே, நான் ட்ராவல் பண்ண அன்றைக்கி நாங்கள் ஹைவேலேருந்து பிரிஞ்சு உத்தனப்பள்ளிக்கு முன்னாடி ஹைவேலேருந்து பிரிஞ்சு திரும்பி ஹைவே பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆச்சு. ஓகே, ஸோ உத்தனப்பள்ளி பேட்ச் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா சின்னது கம்பேர்ட் டு ராயக்கோட்டை ஒர்க்கு. ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹைவேல வந்து த்ரூவாக வந்தோம்னா இந்த டிஸ்டன்ஸை வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து கிராஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஊருக்குள்ளே வந்ததுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது நண்பர்களே. ஸோ ஒன்ஸ் இந்த ஹைவே போட்டதுக்கப்புறம் இந்த டைம் வந்து கம்மியாயிரும். ஓகே, இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உத்தனப்பள்ளியில் அமையக்கூடிய டோல் ஏரியா வந்து கிராஸ் பண்ணிட்டுருக்கோம். வேலைகள் வந்து இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. ஸோ நண்பர்களே, இது வந்து 2வது டோல். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒசூர் வரணும்னா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2 டோலை வந்து கிராஸ் பண்ணணும். அண்ட் உதனப்பள்ளி தாண்டி கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1 கிலோமீட்டருக்கு வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து வேலை வந்து முடியல நண்பர்களே. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைனில் வந்து பஸ் ட்ராவல் பண்ணும். பட் தட் இஸ் வெரி மினிமல். அந்த டைம் கிராஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 7:25 ஆயிருந்துச்சு. ஓகே, ஸோ நண்பர்களே, இப்போ நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒசூர் வரணும்னா நீங்கள் வந்து 2 டோல் வந்து கிராஸ் பண்ணணும். ஸோ அதோட ஃபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரில. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது ஹைவே பிடிக்கிறது எக்கனாமிக்கலாக இல்லை பழைய கிருஷ்ணகிரி அந்த பக்கம் வரது எக்கனாமிக்கலானு வந்து நம்மளால் இப்போ வந்து டிசைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் நண்பர்களே. பட் நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்கனாமிக்கல் ரூட் தான். ஏன்னா கிலோமீட்டர் வைஸ் உங்களுக்கு வந்து 20 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்மியாகுது. ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிருக்க பஸ் பார்த்தீங்களா, ஸோ ஒரு ரவுண்ட் ட்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வந்து சேவ் பண்ணுது நண்பர்களே. டீசல் காசு வந்து மிச்சம். ஸோ அந்த வகையில் இது வந்து ரொம்ப எக்கனாமிக்கல் ரூட் தான் நம்ம கார்பரேஷனுக்கு. ஸோ அப்படியே அந்த டீசல் மிச்சமான காசை பெரிய மனசு பண்ணி பேசஞ்சர் டிக்கெட்டையும் வந்து கம்மி பண்ணாங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகும். ஓகே, ஜோக்கிங் மக்களே, நடக்காதுன்னு தெரியும். ஓகே, ஸ்டில் இது தோணுச்சு, அதான் ஷேர் பண்ணேன். ஸோ சேனமாவு காடு தாண்டி 7:25 கிராஸ் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நாங்கள் பைரமங்கலம் துரப்பள்ளி ரோடு, ஓகே, அந்த இடத்துல ஒரு சின்ன டைவர்ஷன் இருக்குது. ஸோ அந்த ரோடை பிடிச்சி பழைய ஹைவே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த வந்து ஜாயின் பண்ணோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைவே பிடிக்கிறப்ப 7:30 PM நண்பர்களே. இது வந்து இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னல்வாடிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஜாயின்ட் ஆகும். ஸோ அங்கே நாங்கள் ஏறுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7:30 PM. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஒன்னல்வாடி வில்லேஜ். அண்ட் அனதர் ஒரு 5 மினிட்ஸ்லேயே, அதாவது 7:35க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோசூர் முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டரில் காரப்பள்ளிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ அங்கே ரீச் ஆனோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோசூரில் வரக்கூடிய புதிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்.
நண்பர்களே நான் வந்து ஹோசூர் வந்து ரீச் ஆகிட்டோம் ஃபைனலி. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லேருந்து வரப்போ இருக்கக்கூடிய அந்த அசோக பில்லர் ஓகே ஸோ அந்த சிக்னலில் வந்து இறங்கணும். ஓகே நான் இறங்குறப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:37 நண்பர்களே. ஓகே ஸோ நம்ம வந்து 4:20க்கு வந்து சேலம் டிபார்ட் ஆனோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:37. ஸோ எவ்வளோ ஆச்சு 5:20 6:20 7:20 அண்ட் ஓகே 3 மணி நேரம் 17 நிமிஷம் வந்து ஆயிருக்கு நண்பர்களே. ஓகே மக்களே ஃபஸ்ட்டு ஜர்னி அந்த புது NH 844 வந்து முடிஞ்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இன்னொரு அட்வான்டேஜ் எனக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு கூட போக தேவையில்லை. ஆக்சுவலாக என் வீடு பக்கத்துலேயே வந்து இங்கே வந்து ஸ்டாப்பு இந்த பக்கம் வந்தால் இறங்கிக்கலாம். ஸோ அதில் ஒரு ஆப்வியஸ்லி ஒரு 20 மினிட்ஸ் இல்லைனா ½ ஹவர் வந்து எனக்கு வந்து சேவ் ஆகுது. ஸோ அது இதில் பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம் அது. ஓகேங்களா. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் எனக்கு இந்த பக்கம் வந்தால். அண்ட் மக்களே நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம் ஓகேங்களா. ஸோ ஹோப் இந்த ட்ராவல் vlog வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ எஸ்பெஷலி அந்த செகண்ட் பார்ட் சேலத்துலேருந்து ஒசூருக்கு பஸ்ஸில் வந்தது நண்பர்களே எனக்கு வந்து ஒரு புது விஷயமா இருந்துச்சு. ஒரு 3 to 5 months எப்போ நான் ஃபஸ்ட் டைம் ஒரு 1-to-1 வண்டி இந்த பக்கம் பார்த்தனோ ஸோ அப்போயே எனக்கு வந்து ஒரு ஆசையாக இருந்துச்சு இந்த பக்கம் ட்ராவல் பண்ணணுன்னு. ஸோ அது வந்து ஃபைனலி இட் ஹேப்பன்ட் ஆன் டிசம்பர். நண்பர்களே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஓகே ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே நண்பர்களே ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சேலத்துலேருந்து ஒசூருக்கு வந்து நான் வந்து SCTCயில் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த vlog வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் எடுத்திருந்தாங்க நண்பர்களே. ஓகே ஸோ இப்போ பாருங்கள் நம்ம 3.33 வந்து பார்த்தீங்கன்னா 3 hours 17 minutes வந்து எடுத்திருக்காங்க ஒசூர் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ பஸ் ஸ்டாண்டு அகைன் ஒரு 5 minutes கூட வச்சுக்கோங்க. ஸோ 3 hours 20 minutes வந்து சேலம் டு ஒசூர் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்பிட்வீன் ரோடு ஒர்க் வந்து முடிஞ்சிட்டு வச்சுக்கோங்க சாலிடாக ஒரு 20 minutes வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அதனால் ஆவரேஜாக இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்தில் வந்து வந்துடுவாங்க நண்பர்களே. ஓகே ஸோ ஆப்வியஸ்லி இந்த பக்கம் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் கம்மி தான். பட் எனக்கு என்ன ரொம்ப பாதரிங்காக இருக்குன்னா த இன்டென்ட் ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த ஜர்னி ஒரு 75-80 அந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இன்டென்ட் வாஸ் மிஸ்ஸிங் இன் தட் மை ப்ரீவியஸ் SCTC ஜர்னி. ஸோ அதை தான் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு நண்பர்களே. ஸோ மற்றபடி வேறு எந்த குறைபாடும் இல்லை. ஸோ இதை நான் வந்து ஷேர் பண்ணணும்னு வந்து நினச்சி அதனால் வந்து ஷேர் பண்ணேன். சரி நண்பர்களே ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே ஸோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நண்பர்களே. ஸோ இன்னும் உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து தேவை ஓகேங்களா. ஸோ கூடிய சீக்கிரம் ஸோ இதே மாதிரி ட்ராவல் வீடியோவோ இல்லை ஏதாச்சும் ஒரு அப்டேட் வீடியோவோட உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் சைனிங் ஆஃப். டேக் கேர். பை பாய்.